ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, சென்னை போர்ட் அத்தாரிட்டியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சென்னை துறைமுக ஆணையம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாக பொறியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 50,000 1,60,000 வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 22/5/2024 கொடுத்துருக்குறாங்க. வாங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அதாவது நிர்வாக பொறியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வெப்சைட்டுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம டாக்குமெண்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற சர்டிஃபிகேட் எல்லாமே அதாவது அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட சைன் எல்லாமே இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு. அடுத்து வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 22/5/2024 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 22ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பனில் இருக்காதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா www.chennai-port.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் அதுக்கான அந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அனக்ஷர் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தோம்னா காப்பி ஆஃப் த ரிக்யர்மெண்ட் ரூல் ஆஃப் த போஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி 5க்குமே 5 விதமான ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அந்த இதையுமே பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்குது, அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வந்து அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபைனலாக 5th ஃபார்ம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது சில இதில் வந்துட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சில இது வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்துட்டு ரீசெண்ட் டைமில் உள்ளதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எந்த ஒரு ஜாப்க்கு வந்தனாலுமே ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் பழைய ஃபோட்டோவுக்கு வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ரீசனாலையுமே என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன் மறுபடியும். ஓகே, இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸை வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.